சங்கீதம் 78:8 வாசிங்க பார்ப்போம். ஆயுதம் மணிந்த வில் வீரனான எப்ராயிம் புத்திரர் யுத்த நாளிலே முதுகை காட்டினார்கள். எப்படி? எப்ராயிம்னா யாரு? ஆண்டுடைய பிள்ளை. சுருக்கமாக சொல்ல போனால் எப்ராயிமே விழிச்சு சொல்கிறாரு. ஓசையாலன்னு நினைக்க, எப்ராயிமே உனக்கு நான் இனி என்ன செய்வேன்? அவ்வளோ பாசத்தோடு சொல்கிற வார்த்தை தான் எப்ராயிம். அப்போ தேவனுடைய சந்ததி. அவன் முதுகை காட்டிட்டு ஓடுறாங்க. இயேசுவ பிள்ளைகள் முதுகை காட்டலாமா? நெஞ்சில ஈட்டி வந்து விழுந்து அந்த ஈட்டினால செத்து போனால முதுகை காட்டலாமா? காட்டக்கூடாது. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் கால் எடுத்து வச்சு போனால் மரணமே நேர்ந்தாலும் முதுகை காட்டி ஓடக்கூடாது. ஆமே, அதுதான் அந்த பாட்டு. இரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே, இரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. புரியுதா உங்களுக்கு? அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒருபோதும் ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு முதுகு காட்டி ஓடப்படாது. ஆமேன். முதுகு காட்டி ஓடுறவன் இயேசுவ பிள்ளையா? இயேசு ஓடி இருந்தால் நினச்சி பாருங்க, இன்னைக்கு நமக்கு மீட்பங்க. அவரை சிலுவையில் அறைய பிடிச்சி சாட்டையில் அடித்து நொறுக்கும்போ அவர் விட்டு முதுகை காட்டிட்டு ஓடி இருந்தால் இன்னும் நம்முடைய ஜீவனுங்க பழையப்பட்ட காலத்தில் நடந்தது போல் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அது சாவம் மாதிரியும் அது இதுவும் கிருபையே கிடச்சிருக்காங்க. இரக்கமே நமக்கு கிடச்சிருக்காங்க. இரக்கத்தை உண்டாக்கின இயேசு எப்படி நிமிர்ந்து நின்று ரத்தம் சிந்த வேண்டிய சூழ்நிலை வந்தோம் வெற்றி சிறந்தாரோ, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டோடைய சத்தியத்துக்காக ஆண்டோடைய வசனத்துக்காக எந்த பாடுகள் எந்த உபத்திரவம் வந்தாலும் நிமிர்ந்து நிற்கணும். ஆமென். இங்கே அழகா சொல்லிருக்கு. எப்ராயிம் 8வது வசனம் 78:8 9 வாசித்தேன். 8ஐயும் கூட வாசிக்க. இருதயத்தை செம்மைப்படுத்தாமலும் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாமலும் இருந்த முரட்டாட்டமுள்ள கலகமுள்ள சந்ததியார் தங்கள் பிதாக்களுக்கு அவர்கள் ஒப்பாகாதபடிக்கு இவைகளை கட்டளையிட்டார். அப்போ ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்காதது நிமித்தம் ஆயுதம் தரித்த இப்ராயிம் முதுகை காட்டி ஓடினார். அவர்கள் 8 வாசிங்க. இருதயங்களை செம்மைப்படுத்தாமலும் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாமலும் இருந்த முரட்டாட்டமும் கலகமும் உள்ள சந்ததியாகிய தங்கள் பிதாக்களுக்கு அவர்கள் ஒப்பாகாதபடிக்கு இவைகளை கட்டளையிட்டார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டுடைய சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாமல் ஆண்டுடைய சத்தியத்துக்காக தன் ஜீவனை கொடுக்கக்கூட ஆயத்தப்படாமல் முரட்டாட்டம் உள்ளவர்கள். அப்போ சத்தியத்தின்படி நடக்காதவர்கள், சத்திய உடன்படிக்கையின்படி நடக்காதவர்கள், சத்திய வார்த்தையின்படி நடக்காதவங்களுக்கு ஒரு பேர் என்ன எழுதியிருக்கு? முரட்டாட்டம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, 1 முதல் 7 வரை 8 வரை 9 வரை வாசிக்கலாம். நமக்கு 8 9 வாசித்தாச்சு. 1 முதல் 7 வரை வாசிங்க பார்ப்போம். என் ஜனங்களே, என் உபதேசத்தை கேளுங்கள், என் வாயின் வசனங்களுக்கு உங்கள் செவிகளை சாயுங்கள். இதெல்லாம் நமக்கு புரிஞ்சதான். சாதாரணமான ஆவிக்குரிய வாழ்க்கையில் பார்த்தாலும் நம்ம சொல்கிற வார்த்தை, என்னுடைய உபதேசத்தை கேளு, என்னுடைய வசனத்தை கேளுங்கள், என் வாயை உவமைகளாய் திறப்பேன். வேதத்தில் அநேக வார்த்தைகள் மறைப்புற உவமை, டைரக்டாக இல்லாமல் இன்டைரக்டாக. பாருங்க, என் வாயை உவமைகளால் திறப்பேன், பூர்வ காலத்து மறைல் பொருட்களை வெளிப்படுத்துவேன். அவைகள் தாங்கள் கேள்விப்பட்டு அறிந்தோம், எங்கள் பிதாக்கள் அவைகளை எங்களுக்கு தெரிவித்தார்கள், பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம். அவர் யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி தம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டார். இனி பிறக்கும் பிள்ளைகளாகிய பின் சந்ததியார் அதை அறிந்து கொண்டு
அவர்கள் எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அவர்கள் அவைகளை சொல்லும்படிக்கு தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை வைத்து தேவனுடைய செயல்களை மறவாமல் அவர் கற்பனைகளை கை கொள்ளும்படிக்கும் இருதயத்தை செம்மைப்படுத்தாமலும் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாமலும் இருந்த முரட்டாட்டமுள்ள கலகமுள்ள சந்ததியாகிய தங்கள் பிதாக்களுக்கு அவர்கள் ஒப்பாகாதபடிக்கு இவைகளை கட்டளையிட்டார். ஆமென். அப்போ இதுடைய சாட்டை தான் சொல்லிதான் சாட்டா, இந்த 8 வசனத்துடைய சாட்டா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த காலத்தில் அவர் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்தார். நம்முடைய முற்பிதாக்கள் காலத்தில், நம்ம அப்போ இல்லை, 2000 வருஷத்துக்கு முன்ன நம்ம யாரும் இல்லை. அப்போ நம்ம முற்பிதாக்கள் காலத்தில் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்தார். இதை அந்த முற்பிதாக்களுடைய சந்ததியாகிய நாம் மறந்து போகாதபடிக்கு எச்சரிக்கை அடையும்படிக்கு வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறது. அப்போ முரட்டாட்டமுள்ள ஜனங்களுடைய சந்ததியாகிய நாம் இதை ஏற்றுக்கொள்ளும்படியாக எழுதி வைத்திருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ஏற்றுக்கொள்ளும்படியாக தேவனுடைய சத்திய வார்த்தையை ஆண்டவர் சொன்னதையும் செய்ததையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் எழுதி வச்சிருக்கு. இதை அப்படியே நமக்கு நம்முடைய முற்பிதாக்கள்னா ஆசாரியர்கள், ஊழியக்காரர்கள், நம்ம புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஊழியக்காரர்கள், அதை அப்படியே நமக்கு சொல்லித்தர வேண்டுமா, இல்லை கொஞ்சம் வலது பக்கம் இடது பக்கம் நீங்கி சொல்லி தரணுமா? அப்படியே சொல்லி தரணும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே சொல்லி தந்து அதை அப்படியே நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறது தான் கர்த்தருடைய நீதியில் ஒன்று. ஆமென், ஹல்லேலூயா. இல்லை ஜனங்களுக்கு அது பிறகு விக்கிரக ஆராதனை ஏன் கொண்டு வந்து வச்சிருக்குன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்து இந்த பழைய ஜனங்கள் மத்தியில் எல்லாரும் விக்கிரக ஆராதனை செய்து பூஜையும் கீஜையும் செய்து கொண்டிருந்தவங்களுக்கு கண்ணால் பார்த்து அதாவது பாகால ஆராதித்த ஜனங்களுக்கு நம்ம தெய்வத்தை கண்ணால் பார்த்து ஆராதிப்பதற்காக விக்கிரகத்தை உண்டு பண்ணி வைத்திருக்கிறது என்பதை ஒரு சாமியார் விளக்கி கொள்கிறத நான் கேட்டேன். காரணம், அப்படி ஏற்றுக்கொள்ளணும்னா இதை செய்யணும், ஏற்றுக்கொள்ளணுமா இருந்தால் இதை செய்யணும். ஏன்னா இந்துக்கள் என்ன செஞ்சாங்க, அதிலே இருந்து இந்த விக்கிரக ஆராதனை செய்து கண்ணை திறந்து பார்த்து கண்டு வணங்கினது போல இயேசுவை கண்டு வணங்கணும், அவருக்கு தூதர்களை கண்டு வணங்கணும் எண்ணு வைக்கிறது அடையாளத்துக்கு வச்சது தான் இந்த சிலையை தவிர அது தெய்வம் இல்லைன்னு அவங்க இப்போ வாதிட்டு கொண்டிருக்கிறார்கள், பேசி கொண்டிருக்கிறார்கள். இது அயோக்கியத்தனத்தில் ஒன்று. வேதம் சொல்லுது, வேதத்தில் இருக்கிறத உள்ளபடி முரட்டாட்டுத்தனத்தை காணிக்காம அப்படியே கற்றுக்கொள்கிற 8வது வசனம் பாருங்க. பாருங்க 7 வாரம், தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை வைத்து தேவனுடைய செயல்களை மறவாமல் அவர் கற்பனைகளை கை கொள்ளும்படிக்கும் இருதயத்தை செவ்வைப்படுத்தாமலும் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாமலும் இருந்த முரட்டாட்டமும் கலகமுள்ள சந்ததியாகிய தங்கள் பிதாக்களுக்கு அவர்கள் ஒப்பாகாதபடிக்கு இவைகளை கட்டளையிட்டார். ஆமே. அப்போ முற்பிதாக்கள், அதாவது இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த உபதேசத்தை தரமின்ன அதுக்கு முன்னே இருந்த முற்பிதாக்கள் முரட்டாட்டம் உள்ளவர்களாயிருந்ததினால், ஆமென், ஹல்லேலூயா, நமக்கு இந்த கற்பனைகளை சத்தியத்தை நமக்கு தந்திருக்கிறார். அப்போ நம்ம அந்த கற்பனைப்படி நடக்கணுமா, நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக நடக்கணுமா? இன்னைக்கு உலகத்தில் எப்படி இருக்கு? உலகத்தில் சாட்சி இல்லாத, அதாவது உண்மை இல்லாத, இந்த 8 வசனமும் புரிஞ்சுக்கல ஓரளவு. அதாவது முற்பிதாக்கள் முரட்டாட்டம் இருந்ததுனால இயேசு கிறிஸ்து இப்படி தான் வாழணும், இப்படி தான் செய்யணும் என்று அந்த கற்பனையை வழி பசங்காமல் சொல்லி வச்சிருக்கிறார். இதை
அதன்படி செய்யாதவன் முதுகை காட்டிட்டு ஓடினானா. எப்ராஹிம் என்ன செஞ்சானா? முதுகை காட்டிட்டு ஓடி அவன் முதுகில் அடிபட்டு செத்து போனானா. ஆமே, நம்ம தேவனுடைய பிள்ளைகள் முதுகை காட்டிட்டு ஓடக்கல்ல, வைராக்கியத்தோடு நிற்க சுபாவம் உடையவர்களாக இருக்கணும். ஆமே, இப்படி இன்னைக்கு நம்ம இது ஆண்டவருடைய வார்த்தை. எந்த பிரசங்களும் இல்லாமல் நம்முடைய ஆண்டவருடைய சத்திய வார்த்தைகளை உபதேசங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது தேவன் தந்த வார்த்தை. ஆனால் இன்னைக்கு உலகத்தில் சாட்சி இல்லாத, அதாவது உண்மை இல்லாத, தங்கள் ஆவிக்குரிய முற்பிதாக்களின் அடிச்சுவடுகளை, ஆவிக்குரிய முற்பிதாக்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டாம், பின்பற்ற வேண்டாம். பாருங்க, இன்னைக்கு பைபிளை நமக்கு தந்திருக்கிறாரு. நான் உபதேசம் சொல்லி கொண்டிருக்கிறேன். இந்த உபதேசத்தை கேட்கணும். நான் செத்த பிறகு என்னுடைய பிறந்த நாளில் இருந்து நான் செய்து வந்த காரியத்தை என்னுடைய அடுத்த சந்ததி செய்யக்கூடாது. நான் செய்ததில் பைபிளில் ஏதாவது பிசக்கல் இருந்தால் நான் செய்ததை விட்டு ஆண்டவருடைய வசனத்தை தான் கடைபிடிக்கணுமே தவிர முற்பிதாக்களுடைய ஊழியக்காரனுடைய அடிச்சுவடுகளை பற்றி பிடிக்கக்கூடாது. இன்னைக்கு அது நடக்கல. ஊழியக்காரனுடைய அடிச்சுவடுகளை பற்றி பிடித்து நடக்கிறார்கள். அடுத்த தலைமுறை, அதுக்கு அடுத்த தலைமுறை நின்று கொடுக்காமல் சபைகள் விழுந்து நொறுங்கி போகிறது. ஆமென். யாருக்கெல்லாம் புரியுது? அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நடக்கிறது என்னன்னா, முற்பிதாக்களுடைய அடிச்சுவடை பார்க்குறாங்க, அடிச்சுவடு. ஆமென். நான் பார்த்து அது தெற்றிருக்கோ என்னதோ அதை தான் அவங்க வேத பார்க்க. பாருங்க, தங்கள் ஆவிக்குரிய முற்பிதாக்களின் அடிச்சுவட்டை பின்பற்ற வேண்டாம் என்று இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு அறிவுறுத்தப்படுகிறது. முற்பிதாக்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டாம் என்று நமக்கு இந்த 8 வசனம் 9 வசனத்திலையும் நம்ம படிக்க. ஒரு கூட வாசிங்க, உங்களுக்கு இனி புரியாது. வாசிங்க, 1-2 வாசிங்க. என் ஜனங்களே, என் உபதேசத்தை கேளுங்கள், என் வாயின் வசனங்களுக்கு செவிகளை சாயுங்கள். என் வாய் ஓமைகளாய் திறப்பேன். அதாவது முந்தின காலத்து மறைப்பொருட்களை எல்லாம் வெளிப்படுத்துவேன். அறிந்தோம், தெரிவித்தார்கள். சந்ததியான பிள்ளைகளுக்கு மறைக்காமல் இருந்த முரட்டாட்டமும் புரியுதா உங்களுக்கு? முற்பிதாக்களுடைய எந்த ஒரு குணாதிசயத்தையும் நம்ம பின்பற்றாதபடிக்கு ஆண்டவர் அவருடைய வாயினால் சொன்ன, அதாவது வேதத்தில் தந்த வார்த்தையின்படி நம்ம இருக்கணும், மாறக்கூடாது என்பதை திட்ட தெளிவாய் சொல்லுகிறார். ஆமே, வசனம்தான் நமக்கு உயிர், வசனம்தான் நமக்கு ஜீவன். வானத்திலிருந்து ஒருத்தன் பொத்து வந்து விழுந்து இந்த வசனத்துக்கு மாறாக ஒருவன் சொல்வானாயிலும் அவனும் சபிக்கப்பட்டவன், அந்த வார்த்தையை கேட்குற ஜனங்களும் சபிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைய சபைகள் இப்படியாக இந்த வசனத்தை நமக்கு சொல்லி தந்திருக்கு ஆண்டவர். எப்படின்னா, அதாவது கடந்த காலத்தில் உள்ள நான் வெளிப்படுத்தி தருவேன், வேதத்தை படித்து தியானிக்க வெளித்து தருவேன். முற்பிதாக்கள் செய்த முரட்டாட்டம், முற்பிதாக்கள் செய்த காரியங்கள் ஒன்றும் நம்ம என்ன செய்யப்படாது, கடைபிடி. அதோடைய கருத்து, எந்த முற்பிதாக்களுடைய வழியும் கடைபிடிக்காமல் வசனத்தை கடைபிடித்து நடக்கணும். பாருங்கள், சாட்சி இல்லாத, அதாவது உண்மை இல்லாத தங்கள் ஆவிக்குரிய முற்பிதாக்களின் அடிச்சுவட்டை பின்பற்ற வேண்டாம் என்று இந்த வசனத்தின் மூலமாக அறிவுறுத்தப்படுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. இன்றைய சபை பிரிவுகள் எப்படி இருக்குது? இன்றைக்கு உள்ள சபை பிரிவுகள் எப்படி இருக்குது? இன்றைக்கு உள்ள சபை பிரிவுகள் எப்படி இருக்குது? அதை வேதத்தின் மூலமாக கொஞ்சம் பார்க்கலாம் நமக்கு.
ஆமே. பாருங்க, இன்றைய சபைகள் புதிய ஏற்பாட்டு காலத்தில் புதிய ஏற்பாட்டு காலத்திற்கு ஏற்ப வேதம் சார்ந்த கிறிஸ்தவத்தை விட்டு விலகுகிறார்கள். இந்த புதிய ஏற்பாட்டு காலம் எப்படி இருக்கு பாருங்க. புதிய ஏற்பாட்டு காலத்திற்கு ஏற்ப வேதத்தை சார்ந்த கிறிஸ்தவத்தை விட்டு விலகி, அப்போ இன்னைக்குள்ள ஜனங்கள் புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவத்தின் தத்துவத்தை, கிறிஸ்தவத்தின் உபதேசத்தை விட்டு விலகி ஆவிக்குரிய அனல் இல்லாமலும், உடனே பரிசுத்தாவின்னு நினைச்சிடக்கூடாது. அனல் சொன்னோன்னா பரிசுத்தாவின்னு நினைச்சிடக்கூடாது. ஆவிக்குரிய அனல், அதாவது வேதத்துக்கு உகந்த வார்த்தைகள் இல்லாமலும் குளிர்ந்து போய், அதாவது ஆவியில செத்தது போல ஏதோ ஆண்டவர் ஆராதிக்கணும், ஏதோ ஒன்று எப்படியாவது நமக்கு பேர் வரணும், எப்படியாவது புகழ் வரணும், அந்த சங்கத்தில் சேர்ந்து இந்த ஏதாவது ஒன்று செய்து நம்ம பேர் முன்னுக்கு வரணும்னு நடக்கிற ஊழியத்தை குளிர்ந்து போய் இருக்கும் திருச்சபைகளையும் சபை பிரிவுகளையும் தங்களுக்கு மாதிரியாக்கி கொள்ளாதபடிக்கு கவனமாக இருக்க வேண்டும். ஆமே. அதாவது என்னன்னா, இன்னைக்கு காலத்தில் ஆண்டவருடைய அதாவது புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவ வாழ்க்கையை விட்டு விலகி நடக்கிறவர்களுடைய உபதேசத்திலும் அப்படி நடக்கிற திருச்சபையில் உள்ள அந்த ஒழுங்கையும் எந்த ஒரு இதையும் நாம் கடைபிடிக்காதபடிக்கு எப்படி இருக்கணுமா பாருங்க. திருச்சபைகளையும் சபை பிரிவுகளையும் தங்களுக்கு மாதிரியாக்கி கொள்ளாதபடிக்கு கவனமாக இருக்க வேண்டும். ஒரு சபையில் ஆவிக்குரிய அழிவை கொண்டு வந்தது ஒரு சில தவறுகள். நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தையே வச்சுக்கிறோமே, கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு சில ஆவிக்குரிய தவறுகளை பாருங்க. ஒரு சபையில், ஒரு ஆவிக்குரிய சபையில் ஆவிக்குரிய அழிவை கொண்டு வந்தது ஒரு சில தவறுகள். நம்ம ஆவிக்குரிய 7 சபை இருந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெந்தேகோஸ்துன்னா 7 சபைன்னா அன்னைக்கு ஞானஸ்தானம் எடுக்கணும்னு கொட்டடிச்சு என்ன செய்யணும், கூலக்கடையில் உள்ளவையில் குமாரபுரத்துக்கு கொண்டு போகணும், பூங்கொட்டில் உள்ளவையில் உள்ளொட்டி கொண்டு வருவணும், உள்ளொட்டி உள்ளவையில் பூங்கொட்டு குளத்துக்கு கொண்டு வருவணும். 4 பேர் காணும்படியாக கொட்டடிச்சு என்ன செய்வாங்க, பாட்டு பாடி வெள்ளை துணியும் கொடுத்து மட்டம் போட மாட்டேன் கல்யாணத்துக்கு இல்லையா. பெந்தேகோஸ்து ஆனதுனால வெள்ளையும் கட்டி கல்யாணத்துக்கு கொண்டு போகிறது போல கொண்டு போவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த முறையெல்லாம் என்ன செய்யுது, மாறி போச்சு. ஒளிச்சு மூலிகை ஞானஸ்தானம் எடுக்கிற காலகட்டம். ஒளிச்சு பெந்தேகோஸ்துக்காரங்களும் ஒளிச்சு எடுக்கணும், சிஎஸ்ஐ எடுக்குது, ஆர்சியில் எடுக்கணும், நாட்டே எடுக்கணும், சாமியார் எல்லாரும் ஒளிச்சு எடுக்கிற காலகட்டம். அதுதான் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில், இந்த காலத்தில் சபைகளில் ஆவிக்குரிய அழிவு வருவதற்கு ஒரு சில காரணங்கள், ஒரு சில தவறுகள். இந்த தவறை தான் பார்க்கணும். ஒரு 7-8 தவறு. எத்தனை பாயிண்ட் இருக்குன்னு தெரியுமா? எல்லாம் சொல்லி தராமல் விட மாட்டேன். 7 பாயிண்ட். ஆமென். நிறைய 1-2 வசனம் இல்லாமலே இருக்குது, 1-2 வசனத்தோடு இருக்குது. பாருங்க, அந்த தவறுகளை நம்ம பார்ப்போம். இந்த தவறை நம்ம செய்யக்கூடாது. வீழ்ச்சிக்கு காரணம் ஆவிக்குரிய ஒரு சில தவறுகளை செய்தது நிமித்தம். இதனால் நாம் அந்த தவறை செய்யாமல் இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முன்பிருந்த தேவ பயமுள்ள சபையின் வேதத்துக்கு ஒவ்வாத வழிகளை பின்பற்ற தொடங்கினதை கண்டறிந்து எச்சரிக்க தவறிவிட்டார்கள். புரியல? சொன்னது புரிஞ்சா ஒரு கடை சொல்கிறேன், எழுதிடுங்க. ஹல்லேலூயா. பாருங்க, முன்பிருந்த தேவ பயம் உள்ள சபைகளில் வேதத்துக்கு ஒவ்வாத முறைகளை கடைபிடிக்கும் போது, செய்யும்போது தண்டியாமல் விட்டு விட்டார்கள். ஆமே. அப்போ நம்ம சபையில் தொடங்குகிற சபையில், எந்த சபையில் இருந்தாலும் வேதத்துக்கு ஒவ்வாத காரியம் சபையில் நடக்குதுன்னா அதை நம்ம முறிச்சு விட்டே ஆகணும், அதை தண்டிச்சு ஆகணும்.
அதை கடிந்து கொண்டே ஆகணும். சின்ன காரியம் விட்டோம்னா நாளைக்கு ஜனங்கள் 10,000க்கு மேலே 1000க்கு மேலே 5000க்கு மேலே இருப்பார்கள். ஆவிக்குரிய ஒரு நீர்வீழ்ச்சி உண்டாகாது. சபிக்கப்பட்ட ஒரு சபையாக வாழும். ஆமென், ஹல்லேலூயா. அதனால ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். ரெண்டாவது, கிறிஸ்துவும் அப்போஸ்தலரும் அருளின புதிய ஏற்பாடு. நல்லா புரிஞ்சுக்கங்க. கிறிஸ்துவும் அப்போஸ்தலரும் அருளின புதிய ஏற்பாடு வெளிப்பாடு, புதிய ஏற்பாடில் தந்திருக்கிற வெளிப்பாடு மாத்திரமே ஜீவனும் சத்தியமும் மற்றும் சபைகளுக்கான வழிநடத்துதலும் ஆகியவற்றிற்கு மூல காரணம் என்பதை அறிய செய்ய தவறிவிட்டார்கள். எப்படி? ஆண்டவருடைய இயேசுக்கு உபதேசம் ப்ளஸ் அப்போஸ்தலருடைய உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள, அதுதான் சபையினுடைய மூல உபதேசம், அதுதான் சபையை நடத்துகிற வழி என்பதை விட்டுட்டு திரும்பி போனதை கண்டிக்க மறந்து விட்டார்கள். ஆமே. இப்போ இயேசுக்கு உபதேசம் இருக்காது, அப்போஸ்தலருடைய உபதேசம் இருக்காது. அந்த 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 சபையில் உள்ள பிரசங்கிமாருடைய உபதேசம் தான் இருக்கான். ஆமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிச்சு போடு, ஹல்லேலூயா. எபேசியர் 2வது அதிகாரம் 20, 21, 22 ஆகிய வசனங்களை வாசிப்போம். எபேசியர் 2, 20, 21, 22 வாசி. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். அப்போ ஆண்டவருடைய மூல உபதேசம், அப்போஸ்தலருடைய மூல உபதேசத்தின்படி நம்முடைய சபை, நம்முடைய வாழ்க்கை கட்டி கொண்டே இருக்கணும். இதுக்கு மாறான எந்த கருத்தையும் தண்டிக்காதது நிமித்தம்தான் ஆதி திருச்சபைகள் இன்னும் என்ன செய்து தலை குப்புற போகுது. ஆமென், ஹல்லேலூயா. என்கிட்ட எத்தனை பிரசங்க மாதிரி கேட்டாச்சு. ஃபுல் காஸ்பலே இன்னைக்கு நகை போட்டு ஞானஸ்தானம் கொடுக்குது, டிபிஎம்ஐ நகை போட்டு கொடுக்கும். உமக்கு என்ன பைத்தியமா? இப்படியே கேட்டு பைத்தியமானு கேட்டேன். சிந்திச்சு பாருங்க. இதே வார்த்தை கேட்டேன், உமக்கு என்ன பைத்தியமா? இதே வார்த்தை கேட்டேன். நான் சிரிச்சேன், மனசுக்குள்ள சொன்னேன், அவங்ககிட்ட சொல்லலை. பைத்தியம்தான், நான் இயேசுக்கு பைத்தியம்தான்னு அப்படியே பேச்சு நழுவிட்டு அந்த இடத்த விட்டே நான் நகர்ந்து போயிட்டேன். இதுக்கு மேலே பேசுனா நம்ம பாவம் செய்ய வேண்டிய வரும். நம்ம என்ன செய்ய வேண்டிய வரும்? பாவம் செய்ய வேண்டிய வரும். ஒருவேளை அவன் வெக்கித்து தலை குனிவான், அவனை பாவம் செய்ய வேண்டிய வார்த்தைகளை பேச வேண்டியது வரும். ஒருவேளை எரிச்சல் நிமித்தம் அவனை சபிக்க வேண்டியது வரும். அப்போ சபித்தல் துதித்தல் என்ன செய்யப்படாது? ஒரு வாயின்று வரும். அதான் பாவம் செய்ய வேண்டிய சூழ்நிலையில் சாத்தான் நம்மளை கொண்டு விட்டுருவான். நான் சிரிச்சுட்டு அந்த இடத்த விட்டு கடந்து போயிட்டேன். ஆமென். அப்படியே சொல்கிறான், அப்படியே சொல்கிறான். டிபிஎம்ஐ இன்னைக்கு மூலிகை ஞானஸ்தானம் கொடுக்கும்பா நகை போட்டு கொடுக்குது, ஃபுல் காஸ்பல் கொடுக்குது. உங்களுக்கு என்ன பைத்தியமானு கேட்குறேன். அது அவனுக்கு தெரியலை. இந்த ஆவிக்குரிய சபையெல்லாம் விழுந்து போகிறதுனால 1-2 பைத்தியங்களை கர்த்தர் தெரிந்தெடுத்து திருச்சபைகளை உருவாக்கி வாரான்னு தெரியலை. அன்னைக்கு டிபிஎம்ஐ பாருங்க, ஒரு சபையில் 1-2 பேர் தான் இருப்பாங்க. அதுலேயும் ஊழியக்காரங்களை தான் இருப்பாங்க. சாப்பிட வழி இல்லாமல் தொல்லி வாழைப்பழத்துக்கு தொல்லிய கடையிலேருந்து ஆட்டுக்கண்ணு எடுத்துகிட்டு வந்து அதை சாப்பிட்டு ஊழியம் செய்த தேவ பிள்ளைகள் என் கண்ணில் கண்ட சாட்சியாக சொல்லுங்க. அப்படிப்பட்டு கட்டி எழுப்பின திருச்சபை அன்னைக்கு அவ்வளோ சத்தியம் இருந்து, அவ்வளவு ஆவிக்குரிய வாழ்க்கை இருந்து, இன்னைக்கு விழுந்து போகிறது. விழுந்து போகிற சபையை சாட்சியாக கூறுகிறார்கள். இதுதான் வேதனைக்குரிய காரியம். அப்போ நீ ஊழியக்காரனா பைத்தியக்காரனா? ஊழியக்காரனா இல்லை வியாபாரியா?
விழுந்து போகிற சபைகளை, விழுந்து போகிற ஊழியக்காரனை முன்மாதிரியாக வைக்கிறார்கள், முன்மாதிரியாக வைக்கிறார்கள். கொத்தியடில் உள்ள ஒரு பாஸ்டர் சொல்லியார், பேர் சொல்லலை, தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அவர் சொல்கிறார், என்ன பாஸ்டர் ஃபுல் காசில் குடிக்கானோ, டிபிஎம்மில் குடிக்கானோ, எல்லாம் அங்கோட்டையும் கட்ட வாடம், அப்புறம் நம்ம சாப்பிட என்ன செய்யாது, செத்து போகணும், செத்து போகணும். சிந்திச்சு பாருங்க. இதுதான் தலைப்பு வசனம். முற்பிதாக்களுடைய சத்தியம் இல்லாத, உண்மை இல்லாத அடிச்சுவடுகளை அவருடைய சந்ததிகள் பின்பற்றக்கூடாது. அப்படி ஆவிக்குரிய சபையாக இருந்த சபைகளில் வீழ்ச்சி வருவதற்கு காரணம், இப்படி வேதத்துக்கு ஒவ்வாத காரியத்தை செய்யும்போது எச்சரிப்படையக்கூடிய வார்த்தை சொல்லலை, இல்லை அதை கண்டிக்கலை, அதை தண்டிக்கலை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு மேலே, அஸ்திபாரத்துக்கு மேலே, அந்த மூலைக்கல்லுக்கு மேலே, அவருடைய அப்போஸ்தலராகிய அந்த அஸ்திபாரம் என்கிற அப்போஸ்தலருக்கு மேலே இந்த விசுவாசிகளை கட்டி எழுப்புகிறது, கட்டி எழுப்புகிறது. ஆனால் இன்னும் யாருக்கு மேலே கட்டி எழுப்பணும்? பாஸ்டருக்கு மேலே கட்டி எழுப்பணும். யாருக்கு மேலே கட்டி எழுப்பணும்? பாஸ்டருக்கு மேலே கட்டி எழுப்பணும். ஆனால் இன்னைக்குள்ள உலகத்தில் இருக்கிற பெந்தேகோஸ்து விசுவாசிகளும் இந்த பாஸ்டர் தான் நம்பினோம். அவங்களுடைய ஸ்பீச்சு, நம்ம புதுக்கோட்டையில் இருக்கம்பா ஒரு ஊழியக்காரன், நல்லா கேட்டுருங்க, ஒரு ஊழியக்காரன் வெள்ளையும் போட்டிருக்கு, வெள்ளையும் அங்கே கிராம ஊழியத்துக்கு போயிருக்க. அங்கே போய் ஊழியம் செய்துட்டு அந்நிய பாசையில் ஜெபம் பண்ணால் மாறி மாறி மறிஞ்சு வச்சேன், வாரி வரிஞ்சு வச்சேன். அங்கன்னு ஒரு 5000 ரூபா காணிக்க வேண்டி தந்துட்டான். அவங்கள்ட்ட வீட்டில் உள்ள அட்ரஸ் எல்லாம் எழுதி எடுத்தாச்சு. சுந்தர் சிங்க மாமனாருக்கு வீட்டில் உள்ள அட்ரஸ் எல்லாம் எடுத்துட்டு அங்கே முடித்த மறுவாரம் அவன் இந்த ஊருக்கு வந்தாச்சு. அப்போ இவர் என்ற ஃபோன் அடிச்சுள்ளார், நல்ல ஒரு பாஸ்டர், அந்நிய பாசையில் அவ்வளோ பேசியார். அப்படியா, கிராம ஊழியத்துக்கு வந்து ஜோமனிக்கு காணிக்க கொடுத்துறா. ஆமாம், ஒரு 5000 ரூபா கொடுத்தேன். சரி, கர்த்தர் ஆசீர்வதிப்பா. மறுவாரம் வந்தாச்சு. நான் கடையை விட்டுட்டு முதலாரில் இங்கே ஒரு ப்ரேயருக்கு போயிருக்கேன். கடையில் ஃபோன் வருது. இப்படி சுந்தர் சிங் அனுப்பி வச்சா ஒரு பாஸ் வந்துருக்கு. எனக்கு புரிஞ்சு, அங்கே போன வந்தேன். அப்பளே புரிஞ்சுட்டேன், ஏதோ ஒரு குழப்பம் இருக்கு. நான் வரும்போது இவன் வெளியில் போயிட்டான், கடைக்கு வரும்போது வெளியில் போயிட்டான். யாரும் இல்லாமல் திரும்பவும் பார்த்துட்டு வரைக்கும் முன்ன என் கடையில் நின்ன நான் சொன்ன முதல் சாட்சி பிடிச்சி விழுந்து ஜோமணிச்சு நிறைஞ்சில் இன்னைக்கு உயிரோடு இருக்கான். அவள் சொல்கிறா வந்தோடனே, அண்ணா இவனை நம்பப்படாது, உள்ளோட்டியில் ஒரு வீட்டில் யாரையும் அவளுக்கு மேலே பிடிச்சி இழுத்து அவள் சத்தம் போட்டோன்னா தள்ளிட்டு ஓடனவனாக இவனை கடையில் வச்சு நான் அதான் ஒன்றும் சொல்லாத, இவனை பிடிச்சி வச்சு அடி கொடுக்கணும் அண்ணான்னு சொல்லியா. நினச்சி பாருங்க. கடையில் அந்த வீட்டுக்கு முன்ன போய் பைக்கை வச்சுட்டு நின்னானா, பைபிள் கையில் இருக்குதான், ஜோம் பண்ண வரணுன்னு சொல்லிட்டு இந்த பத்திரிக்கை கையில் வச்சுட்டு இதாக இன்னைக்கு இந்த கைப்பிரதி கொடுக்க போகிற நிசாரமாக பேசி இப்படிப்பட்ட நாய்கள் திரிகிறது நிமித்தம். ஆஸ்பத்திரியில் சொல்கிறாங்களாம், வாரந்தோறும் வரணும், பணத்துக்காக தான் வரணும், 50 தான் 100 தான் கொடுக்கல, இங்கே கேட்டு வாட்டுறாங்களா எங்கே ஆஸ்பத்திரியில். இப்படியும் நீங்கள் வந்து ஜோம் பண்ணி, அப்போ உங்கள் பாஸ்டர் பைசா தருவாரான்னு கேட்டுருங்க. அதான் மாட்டேன். அவர் சொன்னால், இல்லை எங்களுக்கு ஆண்டவர் சாப்பிட வழி தந்திருக்காரு, நாங்கள் எங்களுடைய தாகத்துக்காக வாரோம் என்று சொல்லியிருக்கு. அப்போ சிந்திச்சு பாருங்க. அப்போ இன்றைக்கு உலகம் எங்கே போய் கொண்டு இருக்கிறது? உள்ளோட்டியில் சர்ச்சைக்கு இப்போ முன்னால் மண்டபம் வந்த இப்போ உள்ள சர்ச்சைக்கு உள்ள ஒரு வீட்டில் கொண்டு வச்சுட்டு ஜோமனை வாரம் சொன்னான்னா உள்ளே போயினோடனே தண்ணி தாகம் வந்தால் உள்ளே போயினோடனே இவன் கதவை பூட்டியிருக்கான். இங்கே வந்தோடனே என் பாச கடை போட்டுனோடனே வித்தியாசமாக பேசின உடனே கொல்லியாண்டன் சத்தம் போட்டுருக்கு. பைக்கை எடுத்துட்டு ஒற்ற அவராக வந்திருக்கான். புரியுதா கதில்? அதனால ஊழியக்காரங்களை நம்பாதுங்க.
அவங்க அடிச்சுவோடு எப்படின்னு பாருங்க. அடிச்சுவோடு எப்படின்னு பார்த்து போக்குவரத்து வைக்கணும், பேச்சுவரத்து வைக்கணும். நம்ம 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 ஆண்டவர் தந்த வேதத்தினுடைய வசனத்தை சத்தியத்தின்படி புகுத்த முடியும்னா புதுக்கணும், இல்லைங்க நம்ம நழுவிடணும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இல்லை எப்படியாவது புகுத்தனைன்னு ஆண்டவருடைய சத்தியத்தை நம்ம விட்டு விலகி போகாதபடிக்கு, நம்ம ஆத்மாவை நம்ம பாதுகாத்து கொள்ளும்படிக்கு நாம இருந்தால் நலமாயிருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. வெளுத்ததெல்லாம் பால் தான். ஒன்றில் பாக்கெட் பாலாக இருக்கும், இல்லைங்க தண்ணி கலந்த பாலாக இருக்கும், இல்லைங்க புளிச்ச பாலாக இருக்கும், இல்லைங்க சளிச்ச பாலாக இருக்கும். அதை காய்ச்சி குடித்தாதான் தெரியும். ஆவி வந்து அதை ருசிச்சாதான் தெரியும். ஆவி அனல் மூட்டவர் இருந்து பகுத்தறியக்கூடிய கிருபையினால பகுத்தறிஞ்சாதான் முடியும், இல்லை முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் புரியுது பாருங்க. எப்படி இருக்குது வேதவசனம், எப்படி இருக்குது? கிறிஸ்து அஸ்திவாரம், அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் யாரு? கிறிஸ்து மூலைக்கல், அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் யாரு? அஸ்திபாரம். இதுக்கு மேலே தான் நம்ம விசுவாசிகள் கட்டி எழுப்பப்படுது. இப்போ எங்கே கட்டி எழுப்பப்படுது சபை? இயேசு இல்லை, அப்போஸ்தலர் இல்லை, ஊழியக்காரங்க மேலே கட்டி எழுப்பப்படுது. நாசமாக போய் கொண்டிருக்கு. இதை கடிந்து கொள்ளாதது நிமித்தம் ஆதி திருச்சபைகள் எப்படி போகுது? தலைக்குப்பற போகுது. ஹல்லேலூயா. மூணாவது, உண்மை உபதேசம், நல் ஒழுக்கத்திற்கான காரியங்கள் அனைத்திலும் பரிசுத்தத்தை காக்க தவறிவிட்டன. திருச்சபைகள் விழுந்து போக காரணம் என்ன? உண்மை உபதேசம் நல்ல ஒழுக்கத்திற்கான காரியங்கள் அனைத்திலும் பரிசுத்தத்தை காக்க தவறிவிட்டன. திருச்சபைகள் விழுந்து போக காரணம் இதுதான். இந்த வாலிபர் கூடையில் மேக்சிமம் ஊழியம் செய்கிற பிள்ளைகளாகிய நீங்கள் கவனிக்க வேண்டிய யாழுப்பா என்று தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் சொல்ல வேண்டிய பாயிண்ட், நம்ம இருதயத்தை விட்டு மாறாமல் இருக்கக்கூடிய பாயிண்ட், நம்ம சிந்தனையை விட்டு விலகி போகாமல் இருக்கக்கூடிய வசனங்கள் பாருங்க. அப்போஸ்தலர் 20, 26, 27, 28. அப்போஸ்தலர் 20வது அதிகாரம், அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 26 28 வரை. தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல், பவுல் சொல்றார், நீ ஏற்றுக்கொண்டியோ ஏற்றுக்கொள்ளாத போனியோ, நீ தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளாம போனியோ, ஆண்டவராகிய தேவன் எனக்கு அறிவித்ததை ஒன்னையும் மறைத்து வைக்காம சொல்லுகிறேன். இது உபதேசம். ஐயோ எப்படியாவது புகுத்தனன்னு இந்த ஆர்சிகாரன் விக்கிரகத்தை கொண்டு வந்தது போல எதையெങ്കിലും புகுத்திடப்படாது. ஆமென். ஹல்லேலூயா. எப்படியாவது நம்ம சத்தியத்தை புகுத்திடணும், எப்படியாவது சொல்லணும், இப்படி தான் சொல்லணும், இந்த முறைமைப்படி தான் சொல்லணும், இந்த வசனத்துக்கு உகந்தது போல உபதேசத்தை கொள்ளாவிட்டால் நம்ம பிசாசுக்கு அடிமைப்பட்டு போனோம். அவனுடைய நூதன உபதேசம் நம்முடைய காதுக்குள்ள ஜொலித்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். வாசிப்பாப்பன். தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினாலே எல்லாருடைய இரத்தப்பழிக்கும் நீங்கி. ஒரு ஊழியக்காரன், இல்லை ஒரு தீர்க்கதரிசி, இல்லை ஒரு அப்போஸ்தலர், இல்லைங்க ஒரு போதகன், இல்லைங்க ஒரு மேய்ப்பன் ஊழியம் செய்தா இப்படி செய்யணும். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆலோசனை ஒன்றை நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினாலே எல்லாருடைய இரத்த பழிக்கும் நீங்கி நான் சுத்தமாயிருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாக வைக்கிறேன். ஆகையால் உங்களை குறித்து தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்தாவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தையை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள்.
ஊழியக்காரனுக்கு ஆண்டவருடைய ஆவியில நிறைஞ்சு நின்று சொல்லுகிற இந்த பவுலுடைய வார்த்தையை ஒன்று நம்ம யோசித்து பார்த்தால் தெரியும் எப்படி ஊழியம் செய்ய வேண்டும். தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் மறைத்து வைக்கல. இதே வார்த்தை இந்த சபைக்கு நான் சொல்லுவதற்கு உரிமை உள்ளவனாயிருக்கிறேன். ஆண்டவர் என்ற சொல்லுன்னு சொல்லி ஒன்று கூட தான் வர செய்யல. நீ வந்தியோ வரலையோ, ஏற்றுக்கொள்ளலையோ, ஆண்டவர் சொன்னதை மறைக்காம சொல்லி கொண்டிருக்கிறேன். இந்த வைராக்கியம் இதிலிருந்து எழும்புகிற ஒவ்வொரு ஊழிய பிள்ளைகளுக்கும் இருக்கணும். இல்லாவிட்டால் சாபம் சந்ததியை கொல்லும். ஆமென் சொல்லு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வாசிங்க. எத்தனாவது வசனம்? 20, 26. மறைக்கு வைக்காமல் அறிவித்தபடினாலே எல்லாருடைய இரத்த பழிக்கும் நீங்கி நான் சுத்தமாக இருக்கிறேன் என்பதற்கு இன்றைய தின சாட்சி வைக்கிறேன். ஆகையால் உங்களை குறித்து சம்பாதித்து கொண்டு தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அப்போ சபை விழுந்து போகுதுன்னா காரணம் அங்கு எழும்புகிற ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு சில காரியத்தை சகித்து கொண்டு போகிறது நிமித்தம். சொல்லுவாங்க தெரியுமா, ஊழியக்காரன் சமாதானமாக இருக்கணும், ஏன் சகித்து போனா என்ன, பொறுமையாக போனா என்ன, மூக்கு முட்டியதோடு தான் குறிய முடியும், மூக்கு முட்டின பிறகு குறிய ஒண்ண முடியாது, செத்து போயிடுவான். ஆமென் சொல்லு. அப்போ பொறுமைக்கு, அதாவது சகித்து கொண்டு போகிறதற்கு ஒரு எல்கை இருக்குது. ஆமென் சொல்லலாமே, ஆமென் சொல்லலாமே, ஆமென் சொல்லலாமே. அந்த அவர் சொல்கிறான், இரத்த பலியை விட்டு விலகி இருக்கிறேன், ஆனாலும் இயேசுவை இரத்தத்தினால கட்டப்படுகிற சபைகளை பவுல் அடுத்து எழும்புகிற சந்ததிக்கு சொல்லி கொடுக்கிறான், அடுத்து எழும்புகிற ஊழியக்காரங்களுக்கு சொல்லி கொடுக்கிறான். இயேசு இரத்தத்தினால் கட்டப்பட்ட சபையில் பரிசுத்த ஆவியானவர் கண்காணியாக உன்னை மேய்ப்பனாக வைக்கும்போது நீ திருச்சபை குறித்து எப்படி இருக்கணுமா, குறித்து எச்சரிக்கையாயிரு. அதுதான் வேதம் சொல்லுது. ஏன்னா இயேசு மூளைக்கல்லா இருந்து அதுக்கு மேலே அப்போஸ்தலருக்கு மேலே கட்டப்பட்ட அஸ்திவாரத்தில் நாம் சபையாக கட்டி எழுப்புவதற்காக ஆயத்தப்படுத்துகிறது மேய்ப்பன். அதான் மேய்ப்பன். அதுதான் அவர் சொல்றார் 6:28. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணியாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். யாருக்கெல்லாம் புரியுது? ஹல்லேலூயா. இனி 4வது, புதிய ஏற்பாட்டு முறைமைக்கு மாறாக சபையானது மிகவும் தூரமாக வழியை செல்வதை குறித்து கவலைப்படாமல் இருக்கணும். ஆமென். வலிவி போறதை குறித்து, ஆண்டவருடைய சத்தியத்தை விட்டு, ஆண்டவருடைய உபதேசத்தை விட்டு வலிவி போகிறதை குறித்து கவலைப்படாமல் இருக்கணும். அதான் என்கிட்ட கேட்டிருந்த 2-3 பாஸ்டர்மார், உமக்கு என்ன பைத்தியமா, இவனுக்கு இப்படியே சொல்லணும், இவனுக்கு இடையில நம்ம நசுங்கி பிசுங்கி எப்படி போக முடியும்? அப்போ அவனோட போல நம்ம செய்தால் தான் போக முடியும். உலக பார்வையில் நினைச்சா அதுதானே உண்மை, உலக பார்வையில் அதானே உண்மை. டிபிஎம் நகை போட்டாச்சு, புல்காசல் போட்டாச்சு, மற்ற நம்ம இதில் கிருபாசனத்தில் கிளையில எல்லாம் நிறைய போட்டாச்சு. அங்கே இருக்கிறவங்களே நகை போட்டதில் என்ன தப்பு? அது பெருமைக்கு போடக்கூடாது, கொஞ்சமாக போடணும். பாருங்க, கொஞ்சம் தீட்டத்தை வச்சு முகத்தில் தேய்ச்சா ஒன்றும் இல்லை, நிறைய தீட்டத்தை முகத்தில் தேய்ச்சப்படாது. ஒரு முட்டை களவாண்ட களவு இல்லை, 100 முட்டை தான் களவானப்படாது. அடுத்தவொன்று தெங்கில் யாரையும் கரைக்கு ஒரு தேங்காய் பிடிச்ச களவு இல்லை, விற்கக்கு மட்டும் வேண்டப்படாது. பக்கத்தில் நிற்க கோழி பசிச்சு போச்சுன்னு இறைச்சிக்கு ஒரு கோழியை பிடிச்சா தவறு இல்லை, 5-6 கோழியை பிடிச்சி விற்கப்படாது. இதான முறை? இன்னும் சொன்ன முறையில் எந்த முறையாகும் சரி, சிந்திச்சு பாருங்க. அவன் கேட்கும்போது என் இருதயம் அவ்வளவு நொந்தது. ஏன் பைத்தியக்காரனை போல இருக்கீங்க பாஸ்டர்?
வைராக்கியம் வந்து சபை எல்லாம் இப்போ போட்டு கொடுக்குது. அப்போ இவனோளுக்கு இடையில நம்ம ஓடணும், இங்கே அவனோட போல நம்ம செய்யணுமா வேண்டாமா? அந்த மன கவலை பாரம் தான் கர்த்தர் இந்த வசனத்தை நம்ம திருச்சபைக்கு வந்தது. நான் இங்கே எழுதிட்டு வந்ததில்லை, அங்கே அழகாக எழுதி வச்சிருக்கேன். நான் மறக்கப்படாது. கிளியரா ரெட் இங்கு, நீல இங்கு, கருப்பு இங்கு மூணையும் யூஸ் பண்ணி ஒரு பேப்பர் ஃபுல்லாக எழுதி மறக்காமல் இருக்க வச்சிருக்கேன். நான் சாவு காலத்திலையும் அதை எடுத்து பார்க்கணும், என்ன சபை எப்படி இருக்கு சிந்திச்சு பாருங்க, யோசித்து பாருங்க. அவ்வளவு இருதய வேதனைப்பட்டது. என்ன பைத்தியக்காரன் சொல்லிட்டு பிரச்சனை இல்லை, இவனும் கூட நம்மளும் ஓடண்டாமா பாஸ்டர்? ஒரு நம்ம சபையில் எங்க ஆத்மா நிற்கும் தத்துப்பா. இப்போ பழைய வேலைக்கு போகலாம், 4 பெட்டி தக்காளி வச்சு வித்தா 1000 ரூபாய் சம்பாதிக்க ஒருத்தனும் சொல்லி தரேன்டா, ஒருத்தனும் சொல்லி தரேன்டா. எவனுங்க புறம்போக்கில் கொஞ்சம் பேர் இடம் மட்டும் வேணும், ஒரு 10-20 பெட்டி வச்ச வேண்டிய இடம் மட்டும் வேணும். இது பூங்கோடில் எந்த இடத்துலையும் போடலாம், எந்த இடத்துலையும் ஆட்களை வருத்த முடியும் உலக பிரகாரமா. ஆமே, கஸ்டமரை வருத்தி விற்க தெரியும். கண்ணை மூடிட்டு 4 மணிக்கூரில் 1000 ரூபாய் உண்டாக்கி சாப்பில் வச்சுட்டு 500 ரூபாய் செலவு பண்ணிவிட்டு 500 ரூபா உண்டியல் போடங்க. உண்டியலில் காணிக்க இல்லை, அப்படி செய்தால் காணிக்க ஒன்றும் போட முடியாது. இந்த அது சிறு சேமிப்பில் போடங்க தெரியும். பட் ஆண்டுடைய சத்தியத்தை விலைக்கு விற்க விடாது. அதனால நீ நல்லவன் இல்லை, நானும் நல்லவன் இல்லை தான். வேதம் சொல்லுது, பிதாவை தவிர ஒருவனும் நல்லவன் இல்லை, மாம்சத்தில் இருக்கிற ஒருத்தனும் நல்லவன் இல்லை. ஆனாலும் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவருடைய விடுதலையை பெற்று அவருடைய சமாதானத்தை பெற்று அவருடைய சந்தோஷத்தில் வாழ்கிற தேவனுக்கு பிரியமான விசுவாசிகள், கர்த்தரோடு உடன்படிக்கை செய்த தேவ பிள்ளைகள் உடன்படிக்கையும் அவருடைய சத்தியத்தையும் காத்துக்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டா எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? இங்கேயே ஒன்றும் வேண்டாம். இன்னைக்கு வேதத்தை பார்த்தோம், யாருக்குது ஆண்டவர் இயேசுவை நம்பு, ஊழியக்காரன என்ன சொல்லு இல்லை விசுவாசின்னா வாசிங்க, எடுங்க பாப்பா அதை சீக்கிரம். அப்போ நீ சித்தி பருவேன்னு போட்டு தீக்க தரிசி இல்லை. எத்தனாவது அதிகாரம், எத்தனாவது வசனம்? 2 நாளாகும். 20 வாசி. அதிகாலமே எழும்பி புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசுபாத்து நின்று, யூதாவே கேளுங்கள், நம்பு. அடுத்தது நம்புங்கள். ஆமென், ஹல்லேலூயா. அதனால நம்பணும்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு வசனத்தை விட்டு நாம் வெளியில தரும்போது நம்பாத. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டு முறைமைக்கு மாறாக சபையானது மிகவும் தூரமாக வழிவி செல்வதை குறித்து கவலைப்படாமல் இருக்கிறார்கள். இன்றைய ஊழியக்காரங்கள் அப்படிதான். திருச்சபை எங்கேயும் போட்டு என்னையும் போட்டு, நமக்கு திருச்சபை நடத்த என்ன வேணும்? பணம் வேணும். அப்போ நம்ம ஊழியம் செய்யும்போது ஆண்டவர் நமக்கு தந்த ஊழியத்தை ஆண்டவருடைய வசனத்தின்படி ஒருவருடைய இரத்த பழியும் நம்ம சிரசில் விழாதபடிக்கு நம்மளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. பைபிள் கிறிஸ்டர் சரித்திரன்னு சொல்லட்டு, யார் என்னன்னு சொல்லட்டு, ஐ டோன்ட் கேர்ன்னு நம்ம வழிக்கு நம்ம பாதைக்கு போயிட்டே இருக்கணும். ஆமென், அப்படிதான் நமக்கா போகணுமா வேண்டாமா? போடணும். ஆமென், ஹல்லேலூயா. இல்லாமல் விழுந்து போகிற சூழ்நிலையில் இருக்கிறோம்னா சபிக்கப்பட்டு போகிறோம். பவுல் சொன்னா, நிமிர்ந்து ஒருவனுடைய இரத்த பலியும் சொல்லுங்களா, ஒருவனுடைய இரத்த பலியும். என்ன அழகா சொல்றான், என்ன அழகா சொல்றான், என்ன அழகா சொல்றான். நினைச்சு பாருங்க, யோசித்து பாருங்க. அவன் ஊழியக்காரனா? இன்னைக்கு உள்ள பிசப்புகள் எல்லாம் ஊழியக்காரங்களா? அப்போ நம்முடைய திருச்சபை எப்படி இருக்கணும்? ஆமென். 5வது, கிறிஸ்துவுக்கு ஏற்ப பற்றுதலையும் நெருக்கமான ஜெப வாழ்க்கையும்
தொடரவும் தவறிவிட்டன. அப்போ ஒரு சபை விழுந்து போக்கு கிறிஸ்துவுக்கு ஏற்ற பற்றுதலாய் நெருக்கமாய் ஜெப வாழ்க்கையை தொடர தவறிவிட்டார்கள். அப்போ தேவனுடைய அன்பை விட்டு தேவனுடைய ஆவியை விட்டு விலகி போக்கும் காரணமே ஜெபம். அதிகாலையில் தேவனோடு உறவாடுகிறது, அதிகாலையில் தேவனோடு நடக்கிறது, அதிகாலையில் தேவனோடு பேசுறது, அவர் நமக்கு பதில் தருகிறது, நம்ம பாவங்களை சுட்டி சொல்றது, நம்ம பாவங்களை மன்னிக்கிறது, அனுதினமும் ரட்சிப்படைந்து நீதிமானாக தேவனுடைய சந்ததியில காத்திருக்கிற பாக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஜெப ஐக்கியம். ஜெப ஐக்கியம் பாருங்க, கிறிஸ்துவுக்கு ஏற்ப பற்றுதலாயும் நெருக்கமான ஜெப வாழ்க்கையும் தொடரவும் தவறிவிட்டன. வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 4வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 2:4. ஆனாலும் ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று குறை உண்டு. ரட்சிக்கப்பட்ட போது ஆண்டவருடைய அன்பை ருசிக்க தொடங்கின போது விழுந்து விழுந்து ஜெபம் பண்ணுவேன், விழுந்து விழுந்து. இன்னைக்கு அதிகாலை ஜெபம்னா அது என்னது? மருந்து போல. ஆதியில கொண்ட மேன்மை என்னஞ்சா ஆதி திருச்சபைகள் இதுதான். அவங்க ஆதியில பாருங்க, நமக்கு தெரியும் டிபிஎம் தொடங்கினது பவுல் பாஸ்டர், ஸ்ரீலங்கையில் உள்ள பவுல் பாஸ்டர். நம்ம இங்க ஃபுல் காஸ்பல் தொடங்கினது ஜான்ரோஸ் பாஸ்டர், யோகோவா தொடங்கினது செல்லம் பாஸ்டர், நம்ம மலவள தொடங்கினது சத்யநேசன், அப்படிதானே? சத்யநேசன் பாஸ்டர். இனி நம்ம கிருபாசனம் தொடங்கினது செல்வராஜா, சாது ஐயா. இவங்களுக்கு தியாகத்தை பாருங்க, இவங்களுடைய ஜெபத்தை பாருங்க. அதிகாலையில் எப்போ பார்த்தாலும் சோத்திரம். கிருபாசனம் பாஸ்டர் சொல்லிட்டே இருப்பார், கல்வாரி கல்வாரியே கல்வாரி கல்வாரியே கல்வாரியேன்னு சொல்லிட்டு இருப்பாரா. என்ன நேரமும் வாயிலாக தான் வரும். கல்வாரியில் பாவத்தை சுமந்த தெய்வமேன்னு விழிக்கிறதுக்கு சாட்டா கல்வாரியே கல்வாரியே கல்வாரியேன்னு சொல்லிட்டே இருப்பார். அவங்களுடைய அர்ப்பணம் எங்க? அவங்களுடைய ஜெபம் எங்க? அந்த திருச்சபை தொடங்குக்கு அந்த தேவ பிள்ளைகள் பட்ட தியாகங்கள், இரத்தங்கள் சிந்தினது, அந்த வறுமைகள், கஷ்டங்கள் எங்க? இன்னும் எங்க இருக்குது? அப்ப ஜெப வாழ்க்கை குறைகிறதுனால திருச்சபைகள் தேவனை விட்டு இறங்கி போய் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. 6வது, கடந்த காலத்தில் பாவம் வன்மையாக கண்டிக்கப்பட்டது. கடந்த காலத்தில் பாவம் எப்படி கண்டிக்கப்பட்டது பாருங்க, நல்ல பாருங்க. அந்த 6வது கடந்த காலத்தில் பாவம் வன்மையாக கண்டிக்கப்பட்டது. இன்று சபை தலைவர்களிடத்தில் காணப்படும் பாவத்தை சகித்து பொறுத்து போகிறார்கள். சபை தலைவர்கள் சபையில் காணுகிற பாவத்தை கண்டித்து உணர்த்த இல்லை. வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 14-15 வாசிங்க. 14-15. வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 14-15. ஆனாலும் சில காரியங்களை குறித்து உன் மேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களை படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கு ஏதுவான இடரலை முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமினுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் இந்த கிறிஸ்தவ சபையிலே உண்டு. இதையெல்லாம் அந்த தலைவர் மாதிரி என்ன செய்யணும்? சகித்து கொண்டு போகணும். சகித்து கொண்டு பழைய திருச்சபையில் பழைய ஆதி தேவனுடைய பிள்ளைகள் கண்டித்தது போல இன்றைய சபைகளில் கண்டிப்பு இல்லை. அதுதான் இன்னைக்கு தெய்வ ஆண்டவராகி இயேசுவை தெய்வமா பாதிக்கல, விசுவாசிகளை தெய்வமாய் வைத்திருக்கிறார்கள். அதே போல விசுவாசிகளும் ஆண்டவராகி இயேசுவை தெய்வமா வைக்கல, ஊழியக்காரனை தெய்வமா வைத்திருக்கிறார்கள். சாபம் அங்கதான் இருக்கு, பாவம் எங்கதான் இருக்கு. சிந்திச்சு பாருங்கள். கண்டிக்கிறது தவறி விடுகிறார்கள். ஆமென். 7வது, தேவனை தேடுவதற்கு தங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்தவும் வார்த்தையின் நீதியின் வழியையும் பகுத்தறிய தவறிவிடுகிற எந்த விசுவாச தலைமுறையும்
தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியாது. ஒருக்கா கூட சொல்றேன், தேவனை தேடுவதற்கு தங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்தவும் வார்த்தையின் நீதியின் வழியை பகுத்தறிய தவறிவிடுகிற எந்த விசுவாச தலைமுறையும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியாது. அதுக்கு மாறாக கெட்டுப்போன இந்த நாச உலகத்தையும் உலக காரியங்களில் பற்றி கொண்டு இருக்கிறவர்களையும் விட்டு திடமாக தங்கள் தேவனுக்கு நேரே நோக்கி ஏறெடுக்கிறவர்கள் தேவனின் போற்றத்தக்க வல்லமையும் அதிசயங்களையும் கண்டு கொள்வார்கள். அப்போ இப்படிப்பட்டவர்களை விட்டு நம்ம இயேசுக்கு முன்னால் பணிஞ்சு கொண்டிருந்தா, இயேசுவே நாம் பற்றி கொண்டிருந்தா, அதில் வைராக்கியம் கொண்டிருந்தா, ஆண்டுடைய வார்த்தையில் நாம் நிலைத்திருந்தால், மீசையில், தாலியில், அலங்காரத்தில், ட்ரெஸ்ஸில், இல்லை பேச்சில், இல்லை சொல்லில், இல்லை செயல்பாட்டில் நாம் கரெக்டாக கண்டித்து உணர்த்தி கொண்டிருந்தா நாம் அதிசயங்களை காண்போம். இல்லாவிட்டால் கேட்டுக்கு தான் வழி உண்டாகும். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். ஆண்டவருடைய வழி எங்க? கர்த்தருடைய மார்க்கம் எங்க? கர்த்தருடைய ஜீவன் எங்க? கர்த்தருடைய புதைல் பொருள் எங்க? கர்த்தருடைய மறைப்பொருள் எங்க? இன்று கர்த்தர் வெளிப்படுத்துகிற வெளிப்பாடு எங்க? கர்த்தர் கற்றி தந்த உபதேசம் எங்க? அப்போஸ்தலர்கள் கற்றி தந்த உபதேசம் எங்க? தீர்க்கதரிசிகள் தீர்க்கமாக உரைத்த தீர்க்கம் எங்க? கண்டிப்பில்லை. இன்னைக்கு அந்த வசனம் இல்லை. ஏதோ ஒரு ஆவிக்குரிய வாழ்த்தை துதிக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க, பாடுறாங்க. இன்னைக்கும் ஒரு ஸ்திரீ நம்ம சபையில் துதிச்சது, பலிபீடத்தை பார்த்தே துதிச்சல, 2 தடவை திருப்பி விட்டேன், இதுக்கு மேலே ஆண்டவரே திருப்பி கொள்ளும் என்று ஆண்டவரிடம் விட்டுட்டேன். எப்போ பார்த்தாலும் ஒன்றில் அந்த பக்கம் இல்லைங்க அந்த பக்கம் திணிச்சு மாதிரியே நின்று துதிச்சிட்டு இருந்தோம். சிந்திச்சு பாருங்க. அதுவும் ஒரு பந்தேகோசுக்கு போன கூட்டத்துக்கு போனதுதான். சத்தியத்தை அடக்கி வைத்து ஆண்டோடைய வார்த்தையை பிரதிபலிக்காமல் பணத்துக்காக, பொருளுக்காக, பதவிக்காக, பெயருக்காக தங்களை உயர்த்தி கொண்டிருக்கிற, ஆராதனைக்கு போய் கொண்டிருந்த சபையில் உள்ள ஒரு விசுவாசி. சிந்தித்து பாருங்க. சங்கீதம் 78:4 வாசிங்க சீக்கிரமா. பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தருடைய துதிகளையும் அவருடைய பலத்தையும். தேவ ஊழியக்காரன் இப்படி தான் இருக்கணும். ஆமென். எந்த ஒரு விட்டு வீழ்ச்சியும் இருக்கக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரை உலகத்தில் இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவருடைய வழிக்கு கொண்டு வரணும். வேதத்தில் அந்த வழி இருக்கு. அதை விட்டுட்டு ஏதாவது ஒரு வழியை கடைபிடிச்சு கொண்டு வந்துடலாம்னு நினைச்சா நீ சபிச்சப்பட்டு போயிடுவேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 14-18. இது 2 கொரிந்தியர் 6:14-18. ஆனபடியால் புறப்பட்டு எப்படி இப்படி நடக்கியவளுக்கு கூட நீ கை கோக்காத. இப்படிப்பட்டவளை என்ன பிரிந்து போய் பொல்லாப்பானதை தொடாது இருந்து என்று ஆண்டவராய் இயேசு சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாக இருப்பேன், நீங்கள் எனக்கு பிள்ளைகளாக இருப்பீர்கள், குமாரன் குமாரத்திகளாக இருப்பீர்கள் என்று வல்லமை உள்ள கர்த்தர் சொல்லி. யாருக்கெல்லாம் புரிஞ்சு? எல்லா செய்திக்கும் கடைசி 2 வசனமும் அது ஒரு உணர்வு உள்ள வசனம். வாசிங்க பார்ப்போம். ஆனபடியால் அப்படிப்பட்டவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிஞ்சு போய் ஆண்டவருக்கு பிரியமானதை நீங்கள் தொடராமல் இருந்து ஆண்டவராய் இயேசு சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன், உங்களுக்கு பிதாவாய் அப்பாயா இருப்பேன், நீங்கள் எனக்கு பிள்ளையும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று ஜீவனுள்ள கர்த்தர் சொல்லுகிறார்.